அன்பார்ந்த மாஸ் டிபேட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தினசரி நாளிதழ்களில் இடம்பெறக்கூடிய செய்தியாக பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னா வரதட்சணை சம்பந்தப்பட்ட தற்கொலைகள் மரணங்கள் என்பது தினசரி செய்தியாகி பார்த்தீங்கன்னு சொன்னா செய்தியாகிவிட்டது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக 18 வரதட்சணையின் காரணமாக 18 மரணங்கள் என்பது நிகழ்வதாக இந்தியாவுடைய உள்துறை அமைச்சகத்துக்கு இயங்கக்கூடிய தேசிய குற்ற ஆவண காப்பகம் பார்த்தீங்கன்னு சொன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் பெண்களுக்கு எதிராக நடத்தப்படும் பாலியல் துன்புறுத்தல் வழக்குகளை விட 25 மடங்கு அதிகம்ன்றாங்க. அதாவது மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில சொல்லுவாரு, இந்த முதலாளித்துவ சமுதாயம் அனைத்து உறவுகளையும் பணமாக்கும். அது கணவன் மனைவிக்கு இடையில அல்லது தந்தை மகனுக்கு இடையில தந்தை மகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த உறவு முறைகளுக்குள்ள அனைத்து உறவுகளையும் பணமாக்கும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில அழகா சொல்லுவாரு. இந்த மரணங்கள், இந்த வரதட்சணை கொடுமையில் சம்பந்தப்பட்ட மரணங்கள் என்பது அதைத்தான் பாத்தீங்கன்னு சொன்ன நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேசிய ஆவண காப்பகத்தின் அறிக்கை என்ன சொல்றது பாத்தீங்கன்னு சொன்னா, 2022ஆம் ஆண்டு 13,641 வரதட்சணை சம்பந்தப்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் அதுல 6,547 வழக்குகள் மரண வழக்குகளாக இந்திய தண்டனை சட்டத்தினுடைய 304 பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் பாத்தீங்கன்னு சொன்னா விவரங்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது. இதுல 2022 வரைக்கும் ஏற்கனவே நிலுவையில் வரதட்சணையின் காரணமாக மரணம் அடைந்த பெண்களுடைய வழக்குகள் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 60,577 வழக்குகள் பாத்தீங்கன்னா 2022 வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இருக்குது. இதுல 2022ஆவது ஆண்டுல இந்த 60,577 வழக்குகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் 3,689 வழக்குகள் விசாரணை நிறைவடைந்து அந்த 3,689 வழக்குகள்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா விசாரணை நிறைவடைந்திருந்தாலும் அதுல 33% வழக்குகள் மட்டும்தான் தீர்ப்புகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது பாத்தீங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக இந்த வரதட்சணை கொடுமை சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல வெறும் 2% தான். அப்போ இந்த நீதி அமைப்பினுடைய நீதித்துறை அமைப்பினுடைய மெதுவான செயல்பாடு இதுவும் காரணமாக வரதட்சணை அந்த சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துல பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுடைய நம்பிக்கையின்மையும் பாத்தீங்கன்னு சொன்னா அதிகரிச்சிருக்கிறது. என்ன அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில திருமண செலவுகள் என்பது, அதாவது நகைகள் சீர்வரிசைகள் இதெல்லாம் கொடுத்த பிறகு கூட பாத்தீங்கன்னா ஆகக்கூடிய அதுக்கு மேல ஆகக்கூடிய திருமண செலவுகள்ல மணமகன் வீட்டாரை விட மணமகள் வீட்டார் 1% அதிகமாக 1.5 மடங்கு அதிகமாக செலவு செய்திருக்கிறார்கள் என்பது இந்த தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கையில பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லப்படுது. 2வது விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இந்திய மனித வளர்ச்சி அமைப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு எடுத்த ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 24% குடும்பங்கள் பாத்தீங்கன்னா சீர்வரிசையாக கணவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய பெண்ணினுடைய வருங்கால அந்த கணவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நகை மற்றும் அந்த மற்ற சீர்வரிசை பொருட்கள் கொடுப்பதோடு கார் அல்லது இருசக்கர வாகனங்களை கொடுப்பது வழக்கமாக இருக்கின்றது அந்த மனித வளர்ச்சி அமைப்பினுடைய ஆய்வுல பாத்தீங்கன்னு சொன்னா சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 29% பேர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இருக்குது. அது என்னன்னா
வரதட்சணை சம்பந்தமாக ஒத்துக்கொண்ட விஷயங்களை செய்யாவிட்டால் அதுல பெண்களை வந்து தாக்கப்படுவது என்பது ஒரு சாதாரண ஒரு பொதுவான விஷயம்தான் என்று சமூகத்தில் வந்து கருதுவது என்பது இயல்பாக இருக்கிறது அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அமைப்பு சொல்லக்கூடிய அந்த கருத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வரதட்சணை கொடுமையால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தாக்கக்கூடிய இந்த தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க 3.3% அந்த பெண்கள் மீது தாக்குதல்ல வந்து 3.3% பேர் வந்து அதிக கடுமையான தீக்காயங்களோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தாக்கப்படுவதாகவும் 6.8% பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கன்னத்தில் காயம், பல்லுடைப்பு, எலும்பு முறிவு உட்பட்ட அந்த காயங்களோட அந்த பெண்கள் வரதட்சணையின் காரணமாக தாக்கப்படுவதாகவும் 21.8% பெண்கள் வந்து வெட்டுக்காயங்கள் உட்பட வந்து வெட்டுக்காயங்கள் வந்து தாக்கப்படுவதாகவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆய்வு வந்து பாத்தீங்கன்னு சொன்ன சொல்லுது. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியாக வந்து திருப்பூர்ல இந்த ரிதன்யா 300 சவரம் 70 லட்சம் ரூபாய் கார் கொடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பெண் வந்து தற்கொலைக்கு சூசைட் பண்ற நிலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செய்திகள்ல வந்துதான் திருநெல்வேலியில புகழ்பெற்ற இருட்டுக்கரை அல்வா அவருடைய அந்த உரிமையாளருடைய மகள் திருமணத்துல கணவர் வந்து அந்த கடையே வந்து எங்களுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு வரதட்சணையாக கேட்டதாகவும் வந்து பாத்தீங்கன்னா செய்திகள்ல வந்திருக்குது. அப்போ இப்படிப்பட்ட இது சமூகத்தில் இப்படி அதாவது வரதட்சணை என்பது ஒரு சட்டவிரோத பழக்கம். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல வந்து அது இயல்பாகி விட்டது. அப்ப இதை எதிர்த்து இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு சமூக அநீதி. இது ஏதோ பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சமூகத்துக்கு இது இழைக்கப்படுகிற ஒரு அநீதி. இது ஒரு குடும்ப அமைப்புக்குள்ள கணவன் மனைவி என்பது மனதால ஒன்றிணைந்து குடும்பத்தில் வரக்கூடிய வெற்றி தோல்விகளை வந்து அவர்கள் வந்து முன்னெடுத்து அவர்கள் வந்து அந்த குடும்பத்தை வழிவகுப்பதாக இருபாலரும் சமமாக பங்கெடுக்க வேண்டிய அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி வந்து பணம் என்ற அந்த வரதட்சணை என்ற அந்த ஒரு காரணத்தை காட்டி இந்த பெண்கள் மீதான அந்த தாக்குதல் என்பது இந்தியாவில கொடூரமாக நிகழ்த்தப்படுவது. நீங்க வந்து உத்தரப்பிரதேசல நொய்டால பெற்ற மகன் கண் முன்னாடியே 36 லட்சம் ரூபாய் வரதட்சணைக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா கணவர் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து அந்த பெண்ணை மகன் கண் முன்னாடியே தீயிட்டு கொளுத்திருக்கிறார்கள். போலீசார் வந்து சம்பந்தப்பட்ட அந்த கணவர் வந்து தலைமையாக துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருப்பதாக செய்தி பத்திரிகைகள் வந்து பாத்தீங்கன்னா செய்திகள். அப்ப வந்து இந்த சமூக அநீதி இது சமூகத்தில் புறையேறி போயிருக்கக்கூடிய பணத்தை மேலும் மேலும் சேர்க்க வேண்டும் என்று அந்த எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட மோசமான சம்பவங்களுக்கு வந்து மிக முக்கிய காரணம் இருக்கு. அப்போ ஒண்ணு என்னன்னா இன்னைக்கு இதை வந்து எதிர்த்து போராட வேண்டியவர்களா நாம் இருக்கிறோம். அப்ப என்னன்னு சொன்னா ஒண்ணு என்னன்னா எதையே இந்த உலகமயமாக்கல் இந்த விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியில பிரம்மாண்டமாக பார்ப்பது என்பது நம்முடைய கண்ணோட்டமாக மாறிவிட்டது. ஆக திருமணம் என்பது நம்ம கடந்த காலத்திலாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிக எளிமையாக நடைபெற்றது. ஆக ஆடம்பர திருமணங்களை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதை வந்து மாற்றணும், எளிமையான முறையில் திருமணங்கள் என்பதை நடத்தணும். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வரட்சினை கொடுமைக்கு எதிராக பெண்ணுரிமை இயக்கங்கள் மட்டும் இல்ல, ஜனநாயக இயக்கங்கள் அனைவரும் முற்போக்கு சிந்தனையாளர்கள் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெகுஜன மக்கள் இயக்கமாக இந்த வரட்சினைக்கு அந்த தீய கொடுமைக்கு எதிராக களத்தில் இறங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வந்து நான் வந்து கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.